குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக தமிழில் பார்த்துருப்பீங்க. என்ன வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, புதுசாக வந்து நம்ம சேனலில் ஒரு மெம்பரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். புதுசாக வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு மோட்டோ விளாகிங்கை வந்து எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஐடியா மக்களே. ஏன் இது அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயிலையும் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு என்ன வண்டி வாங்க போகிறேன். ஆக்சுவலாக வண்டி வாங்குறதா நான் இப்படி சொல்கிறேன். தமிழ்லேயே அதான் போட்டிருப்பேன். என்ன வண்டி வாங்க போகிறேன், எதனால் வந்து அதை வாங்குறேன், அண்ட் என்ன மாதிரி டைப்பில் இந்த இனிமேல் நம்ம விலாகை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome back to our channel RG Talkies. Hi friends, if you enjoy my videos, don't forget to like, share and subscribe. ஸோ மக்களே ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தது, ஒரு நல்ல பைக் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய பைக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து 2009 வந்து வாங்கின வண்டி அது அப்பாச்சி, ஆர்டிஆர் அப்பாச்சி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 16 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் வாங்கி. நிறைய ப்ராப்ளம் கொடுத்தது, அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ 15 இயர்ஸ் முடிஞ்சதுனால எஃப்சி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 1 இயராக நான் வந்து எஃப்சி இல்லாமல் தான் அதை ஓட்டிகிட்ருக்கேன். நான் வெளியிலலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அதை ஆக்சுவலாக உள்ளே தான் நான் யூஸ் பண்ணுறேன். வெளியில் போகிறேன்னா நான் கார் தான் எடுத்துகிட்டு போவேன். 2 வீலர் வந்து யூஸ் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் வந்து எனக்கு ஒரு 2 வீலர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம வந்து லோக்கலில் எடுக்கிறதுக்கெல்லாம் சில இடத்துக்கு போயிட்டு எடுக்கிறதுக்கு 2 வீலர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சிட்டிக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கிங் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்குன்னே சொல்லுவேன். ஸோ அதனாலேயே நிறைய பிளேஸ் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் நம்ம சேனலில் வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு. ஸோ முதல்ல வந்து அதனால தான் வந்து அந்த வண்டி எடுக்கிறது. ரெண்டாவது வந்து மோட்டோ விளாகிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து எனக்கு சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சேனல் ஆரம்பித்து 2020 வந்து ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக 28 ஆகஸ்ட்டில் ஆரம்பித்தோம். இன்னும் 3 நாள் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா 6 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது நம்ம சேனல் ஆரம்பித்து. இந்த 6 இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து ஒரு 6 மந்த் வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நம்ம சேனல் ஆரம்பித்தது வந்து நான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஓரியன்டான ஒரு வாய்ஸ் ஓவர் சேனலாக தான் வந்து ஆரம்பித்தேன். அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழசு ஒரு 10 வீடியோஸ். நிறைய வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அதெல்லாம் இல்லை. நல்லா வியூஸ் போன வீடியோ மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு ஞாபகத்துக்கோசம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் போய் செக் பண்ணிங்களான்னு தெரியும். அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதெல்லாம் போட்டது. பட் ஆனால் அதனால் எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்தது. நிறைய காப்பிரைட் இஷ்யூ, யூடியூப் சைட்லேருந்து நிறைய கிளைம் வந்து கொடுத்தாங்க. அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு விட்டுட்டேன். இந்த லாஸ்ட்டாக ஒரு 1 இயர்னு வச்சுக்கலாம். நம்ம 1 இயர் தான் வந்து இந்த விளாக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது சரி காரை பற்றி மட்டும் எடுப்போம். அதே மாதிரி நான் நிறைய கோயில்களுக்கு போவேன், கோயில்களை காட்டுவோம் அப்படின்ட்டு. ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து கோயிலுக்குள்ளே நிறைய கோயிலில் வந்து உள்ள கேமராஸ் அலோட் கிடையாது. அண்டு வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியாது. அதனால் அதுவும் வந்து எனக்கு செட் ஆகலை. சரி, ஏதோ ஒரு கோயிலில் மட்டும் நம்ம போனால் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு அது வந்து அப்படியே போய்கிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம கார் வந்ததுக்கப்புறம் கார் ஓரியன்டான வீடியோஸ் போட்டோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த மோட்டோ விளாகிங் அப்படின்றது வந்து நிறைய நாளாக எனக்கு வந்து ஐடியா இருந்தது. இப்போ தான் வந்து ஒரு நல்ல பைக் வந்து அதுக்கு நம்மளுக்கு செட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன பைக் வாங்க போகிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வாங்க போகிறது வந்து பஜாஜ் டாமினர் 400. அதில் வந்து பிளாக் கலர் எடிஷன் தான் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நேற்று 23 ஆகஸ்ட் நேற்று ஆக்சுவலாக போயிட்டு நான் இங்கே ஒரு பஜாஜ் ஷோரூமில் வந்து போய் பார்த்தோம். நான் போனதுக்கு காரணமே வேறு. ஆக்சுவலாக நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணியிருந்தேன். நான் இது வரைக்கும் பஜாஜ் டாமினர் ஓட்டினது கிடையாது. டெஸ்ட் ட்ரைவ் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் கேட்டால் வண்டி இல்லைன்னுட்டாங்க. என்னடா அது புக் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக சொன்னேன் புக் பண்ணிட்டு தாங்க வந்தேன். இல்லைன்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னா அவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ டெஸ்ட் ட்ரைவுக்கும் வண்டி கிடையாது. சரி வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து லோனில் தான் போகிறேன். வந்துட்டோம். லோன் ப்ராசஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த லோக்கல் என்னோட பேங்க்குகளே வந்து நான் செக் பண்ணதுக்கு எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து 2 வீலருக்கு ப்ரீ அப்ரூவ்ட் லோனே இருந்தது. பட் ஆனால் எந்த வந்து பார்த்திங்கன்னா கொட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 14% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறான். ரொம்ப ஜாஸ்தி அது வந்து. சரின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தேன். அவங்க வந்து பஜாஜ் இருக்குதுன்னு சொல்லி பஜாஜில் கேட்டதுக்கு வந்து 11% வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து
பார்த்தோம். அது 11% கொஞ்சம் ஜாஸ்தி தான். இன்னும் கம்மியாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்என்டி ஃபினான்ஸுன்ட்டுங்க. அவங்க வந்து கேட்டது 6.9%. ஸோ அதுதான் இருக்கிறதுலேயே அவங்கக்கிட்ட கம்மி. ஸோ அதில் வந்து ப்ராசஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா, டக்கு டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு கொடுத்தா போதும், சிபில் நல்லா இருந்தால் போதும். ஸோ வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு, எனக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு. சரி, அவங்க என்ன சொன்னாங்க, புக் பண்ணிவிடுங்க, ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணிவிடுங்க அப்படின்னா, நான் வந்து இனிஷியல் வந்து நான் இன்னும் ரெடி பண்ணல. சரின்ட்டு நான் நேற்று மட்டும் என்ன பண்ணேன், ஒரு 5000 கொடுத்து அதை புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் போனது வந்து புக் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது எனக்கு. அது மாதிரி ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன் அங்கே போயிட்டு. ஜஸ்ட்டு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம், டெஸ்ட் ட்ரைவ் வந்து உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு தான் போனது. பட் ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாக பேப்பர் ஒர்க்ஸ் போனதுனால உங்கள்கிட்ட அதை வந்து காட்ட முடியல என்னால். அது ரொம்ப போர் அடிக்கும். ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபினான்ஷியல் ஒர்க் தானே. ஸோ அதெல்லாம் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லி தான் எடுக்கல. நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு நேற்று நைட்டே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, வெஹிக்கிளும் அலாட் பண்ணிட்டாங்க. இப்போது என்றைக்கு டெலிவரி அப்படின்னா, மண்டே 31 ஆகஸ்ட் வந்து டெலிவரி. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ என்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்கோல் பிளாக்குன்ட்டு 2 கலர் வருது. க்ரீன் ஒன்று, பிளாக் ஒன்று வருது டாமினரில். நம்ம வந்து பிளாக் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் எனக்கு க்ரீன் தான் ஐடியா இருந்தது. க்ரீன் வந்து இப்போதைக்கு அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை. ஒரு 20 to 30 டேஸ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு பிளாக் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அது பிளாக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி கிரேவும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஒரு கலரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மோட்டோ விளாகிங் வந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். அண்டு நான் 2 வீலரில் வந்து லாங் போயிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம், ஈரோடு வரைக்கும் போயிருக்கேன். இந்த சைடு வந்து நிறைய வாட்டி திருப்பதி போயிருக்கேன் என்னோடய அப்பாச்சிலே. இனிமேல் அது ஃபஸ்ட்டு ஒரு 2 months 3 monthsக்கு நம்ம 1 day ட்ரிப்பாக ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மோட்டோ விளாகிங்கு, டூரிங்கு அந்த மாதிரி பண்ணலாம் கொஞ்சம். ஏன்னா நான் வந்து செட் ஆகணும் அதுக்கு. ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக வந்து கார் ஓட்டியே பழகிட்டோம். நிறைய வந்து 2 வீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. அதனால் வந்து கொஞ்சம் செட் ஆகணும். அதுக்கான டைம் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரியல் அண்ட் ரா கண்டென்ட்டு. ஏன் வந்து அப்படி சொல்கிறேன்னா, என்ன தான் காரில் போனாலும் நம்ம வந்து ஒரு ஷெல்குள்ளே உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பைக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கிடையாது. சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அண்டு நம்ம தனியாக போகிறது அப்படின்னா கார் எடுத்துகிட்டு போகிறது செட் ஆகாதுங்க மக்களே. அதனால தான் வந்து நான் தனியாக வந்து எங்கேயுமே வந்து கார் எடுத்துகிட்டு போகல. அது வந்து ரொம்ப தொல்லை, பட்ஜெட்டும் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ இப்போ பைக் வந்ததுனால கண்டிப்பாக நீங்களும் நானும் மட்டும் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பு, நீங்கள் யாராவது டாமினர் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சேம் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதே மாதிரி லாங் ரைட் போவேன் அப்படின்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய அசிஸ்டன்ட் தேவைப்படுது. அதில் வந்து என்ன கியர்ஸ்லாம் வந்து வாங்கணும் பைக்குக்கு, அதாவது ஒரு டூரிங் போகிறோம் அப்படின்னா. ஆக்சுவலாக இதுலேயே வந்து நிறைய டாமினர்லேயே நிறைய வந்து அக்சரிஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நம்ம என்னென்ன போடணும் சேஃப்டிக்கு, அதே மாதிரி ரைடிங் ஜாக்கெட்டு அது வந்து எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. இதில் வந்து பல்சர்னு பேர் போட்டிருக்கு. பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணலாம். அது நல்லா தான் இருக்குது. நேற்று பார்த்தேன், எனக்கு பஜாஜ்லேயே வந்து அதை காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கணும். அண்டு அந்த சேஃப்டி மெஷரு அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு தான் மக்களை கேட்குறேன். எனக்கு வந்து மெசேஜில் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஹெல்ப்லாம் வந்து தேவைப்படுது. இப்போதைக்கு எனக்கு ஐடியா என்னென்னா, ஒரு 1 day ட்ரிப்பு இல்லை ஒன் நைட்டு ஒரு நாள் போயிட்டு மறுநாள் வர ட்ரிப்பு, அந்த மாதிரி கிட்ட இருக்கிற மாதிரி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரமாக வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிமேல் வந்து கார் கண்டென்ட்லாம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டியே. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் இருக்கும். இது ஒரு ஆடானா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு 1 month இல்லை 2 monthsல வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து யூடியூப் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்டு ஆல்டர்னேட் டேஸ் வந்து வீடியோ போடலான்ட்டு.
இப்போ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போடுவேன், 2 டேஸ் கழித்து இன்னொரு நாள், அதாவது மண்டே போடுறோன்னா டியூஸ்டே வெனஸ்டே கழித்து தேர்ஸ்டே வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுவேன். ஸோ இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, ஆல்டர்னேட் டேஸ் வந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் கொஞ்சம் வளர முடியும். சஜஸ்ட் பண்ணுங்கள் மக்களே, என்னென்ன கண்டென்ட் பண்ணலாம், எங்கெங்கே வந்து போகலாம். உடனே லே லடாக்குன்னு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து நான் சரிப்பட்டு வர மாட்டேன். இங்கே ஒரு 500 கிலோமீட்டர்ஸு 1 டே இல்லை ஒரு 10 ஹவர்ஸ் இல்லை 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த 4 ஸ்டேட்டை பார்ப்போம். முதல்ல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. ஸோ இந்த 4 ஸ்டேட்டை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். கவர் பண்ணிட்டோன்னா அடுத்த ஸ்டேட்டுக்கு போவோம். இதுதான் மக்களே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு ஒரு நல்ல குட் நியூஸு. ஆக்சுவலாக அதை நான் வந்து எதிர்பார்க்கல. நேற்றே வந்து புக் பண்ணுவேன், முடிஞ்சிடும், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. 90% ஆஃப் த ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. நம்பர் வந்தவொடனே நம்மளுக்கு வண்டியை டெலிவரி பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து டெலிவரி. சர்வீஸ் தான் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் பஜாஜ் வண்டியை வந்து எங்கே சர்வீஸ் போடுறீங்கன்னோ சொல்லுங்கள். நல்லா இருக்கா சர்வீஸு அப்படின்னு சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த மாருதியில் படுறதே பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ இது சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். எனக்கு 2 வீலரை பற்றி ரொம்ப ஐடியா கிடையாது. எனக்கு கார் தான் பிடிக்கும். பட் ஆனால் 2 வீலரும் வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு வந்து 2 வீலர் தாங்க பெஸ்ட்டு. டூரிங் போகிறோன்னா அந்த ஒரு ரியல் கண்டென்ட்டை வந்து நம்ம பைக்கில் போனால் தான் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதையும் ஆட் பண்ணிப்போமே, ஒரு ஆட் ஆன் தானே. அண்ட் மக்களே, சென்னையில் வந்து எங்கே வந்து 2 வீலருக்கான அக்சரிஸ் வந்து நல்லாயிருக்கும், எந்த ஷாப்பில் வந்து ரீசனபுளாக பட்ஜெட்டில் எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அங்கே போய் நான் இன்ஸ்டால் பண்ணணும். பிகாஸ் வந்து இந்த ஃபாக் லைட்டு, கண்டிப்பாக ஃபாக் லைட் வேணும். ஏன்னா இது நல்லா தான் இருக்கும். இதில் டாமினாரில் வந்து ஹை பீமும் சரி, லோ பீமும் சரி, எல்இடியில் தான் இருக்கும், நல்லாயிருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லைட் இருந்தால் தான் டூரிங்க்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால் கண்டிப்பாக ஆக்சிலரி லைட் போடணும், அதாவது ஃபாக் லைட் போடணும். ரெண்டாவது வந்து நான் வந்து இந்த மொபைலுக்கு வந்து இந்த பவுச் வரும் இல்லைங்களா, அதாவது மொபைல் ஹோல்டர் மாதிரி வாட்டர் ப்ரூஃபில். ஸோ அது வந்து வேணும் கண்டிப்பாக. நான் பார்த்ததில் இதுதான். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி அந்த பம்பர் மாதிரி ஒன்று போடுவாங்களுங்க, அது நேம் எனக்கு வந்து கரெக்டாக வரல. ஸோ அது போடணும். அங்கே போனால் தான் எனக்கு ஐடியாஸும் கிடைக்கும். ஏற்கனவே ஹசார்ட் லைட் வந்து இருக்குது. எனக்கு வந்து இந்த விட்டு ஒரு மாதிரி ஃபேன்சியாக க்ளோ ஆகுங்கள, அந்த மாதிரி ஒரு ஹசார்ட் லைட் போடணுன்ட்டு. ஸோ இந்த நாள் வந்து யோசித்து வச்சுருக்கேன். இன்னும் வந்து நம்ம அங்கே போனால் என்னென்ன இருக்குது, அக்சரிஸ் வந்து என்ன இருக்குது. அதே மாதிரி டாமினருக்கு வந்து ஒரு ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் அக்சரிஸே இருக்குங்க. நான் வந்து செக் பண்ணேன். ஸோ எதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப நிறைய கொச்சன்னு போடாமல் எது முக்கியமோ அது போடணும் முதல்ல. அண்டு அந்த டாப் பாக்ஸ் வந்து என்ன பிராண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். டாப் பாக்ஸ் வந்து மஸ்டான்னு முதல்ல சொல்லுங்கள் எனக்கு. ஏன் டாப் பாக்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எங்கேயா போனோம்னா அந்த ஹெல்மெட்டை வந்து உள்ளே வந்து லாக் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து டாப் பாக்ஸ் போடணும்னு பார்க்குறேன். மற்றபடி லக்கேஜஸ்லாம் ரொம்பலாம் இல்லைங்க. நம்மனா ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். அதை வந்து நம்ம கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். டாப் பாக்ஸுக்கு வந்து அந்த ஹெல்மெட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு மட்டும் டாப் பாக்ஸ் போடலான்ட்டு பார்க்குறேன். என்ன பிராண்டில் போடலாம், அது வந்து சேஃபாக அந்த மாதிரி ஹெல்மெட் வச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக மக்களே, இது சொல்லணும்னு உங்களுக்கு நினச்சிருந்தேன். நீங்கள் வந்து வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எல்என்டி ஃபினான்ஸை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். பிகாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து 6.9% வந்து ரொம்ப கம்மி தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10%, 11%, 14% வரைக்கும் போகுது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேங்க்கில் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் பேங்க் சைடு, அதாவது நேஷ்னலைஸ் பேங்க்லலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லைனா இந்த எல்என்டியை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் வந்து நான் பார்த்ததில், நேற்று நான் வந்து போய் பார்த்ததில் இந்த எல்என்டி தான் வந்து கம்மியாக இருந்தது. அண்ட் அந்த ப்ராசஸிங்கும் வந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக ஒரு 15 மினிட்ஸ் தான். அவர் மொபைல்லே வந்து டக்குன்னு முடிச்சிட்டார், எல்லாத்தையும் முடிச்சு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு. அதனால் அதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா 2 வீலர்ஸ்க்கு அண்டு காருக்குமே அவங்க வந்து பண்ணுறாங்க. அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான் மக்களே, இந்த குட் நியூஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன்.
அதே மாதிரி எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணணும். கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து டெலிவரி வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் வச்சுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. பாய்.